ட்ரேடிங்கோ இல்லை இன்வெஸ்டிங்கோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வர பிகினர்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அது என்னென்னா, ஒரு ஸ்டாக் வந்து மேலே போகுது அப்படின்னு நினச்சிட்டு அந்த ஸ்டாக்கை வந்து நம்ம வாங்கலாம், ஏன்னா அதோட ப்ரைஸ் வந்து கண்டினியூவாக வந்து அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் மேலே போகிற டயத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாக்கை வந்து பை பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாக் வந்து அவங்க வாங்கினதுக்கப்புறம் அதோட ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆகும். ஸோ அந்த லாஸை வந்து ஃபேஸ் பண்ண முடியாமல் அவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அந்த இடத்துல செல் பண்ணிடுவாங்க. அவங்க விற்றதுக்கப்புறம் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் திரும்ப அதே டைரெக்ஷனில் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போது நான் ஒரு ஸ்டாக்கை வாங்கணும்னு நினச்சி வாங்குகிறேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே இறங்குது, சரி மார்க்கெட் கீழே இறங்குது, லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாக்கை நான் விற்றுறேன். அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா அகெயின் திரும்ப மேலே போயிடுது. இந்த மாதிரி தான் பிகினர்ஸ் நிறையா பேர் வந்து யோசிப்பாங்க. ஸோ இது வந்து உங்களை யாரும் ட்ராப் பண்ணியோ இல்லை பிளான் பண்ணியோலாம் பண்ணலை, நம்ம தான் ப்ராப்பராக சரியான இடத்துல என்ட்ரி கொடுக்க மாட்டேங்கிறோம். நீங்கள் ஒரு இன்வெஸ்டிங் பண்ணணுன்னாலும் சரி இல்லை ட்ரேடிங் பண்ணணுனாலும் சரி ப்ராப்பரான இடத்துல என்ட்ரி அப்படிங்கிறது வந்து கொடுக்கணும். அப்போ தான் நம்மளால் ஒரு ப்ராஃபிட்டை வந்து பார்க்க முடியும், சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்க முடியும். ஸோ அப்போது கரெக்டான ஒரு இடத்துல எப்படி நம்ம என்ட்ரி கொடுக்கறது, அதுக்கு என்னென்னலாம் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கரெக்டான ஒரு ப்ரைஸில் வந்து நம்ம என்ட்ரி கொடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை நம்ம ப்ராப்பராக அனலிசிஸ் பண்ணியிருக்கணும். அதாவது நீங்கள் ஒரு ஸ்டாக்கை பை பண்ண போகிறீங்கன்னா இப்போ அந்த ஸ்டாக் வந்து எந்த ட்ரெண்டில் இருக்குது, அதாவது மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அதோட டைரெக்ஷனை பொறுத்து அதை 3 வகையாக பிரிப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்டு, ரெண்டாவதாக டவுன் ட்ரெண்டு, மூணாவதாக பார்த்தீங்கன்னா சைட்வேஸ் மார்க்கெட்டு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த 3 விதமாக தான் மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து மூவ் ஆகும். அப்போது இதை நம்ம இந்த 3 ட்ரெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து நம்ம 2ஆக கிளாஸிஃபை பண்ணலாம். அதாவது அப் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்ட் இது ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெண்டிங் மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் சைட்வேஸ் ட்ரெண்டை வந்து சைட்வேஸ் மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் நம்ம எப்படி என்ட்ரு ஆகிறது, சைட்வேஸ் மார்க்கெட்டில் நம்ம எப்படி என்ட்ரு ஆகிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இப்போது ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் நம்ம எப்படி என்ட்ரு ஆகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு அப் ட்ரெண்டை வந்து பார்ப்போம். நார்மலாக அப் ட்ரெண்ட் அப்படின்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நமக்கு ஹையர் ஹை அண்டு ஹையர் லோஸ் அப்படிங்கிறது வந்து ஃபார்ம் ஆகணும். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இதை வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சரில் நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் ஸ்விங்கோட ஹையை பிரேக் பண்ணி தொடர்ந்து ஹையர் ஹை அண்ட் ஹையர் லோஸ் இது மாதிரி ஃபார்ம் ஆனிச்சு அப்படின்னா இதை வந்து நம்ம அப் ட்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இப்போ இந்த ஸ்விங்கை பாருங்கள், மார்க்கெட் வந்து ஒரு லோ அண்ட் ஹை வந்து ஃபார்ம் ஆகுது. இதை வந்து எப்போ நம்ம ஒரு ஸ்விங்குன்னு சொல்லுவோம் அப்படின்னா ப்ரைஸ் வந்து ப்ரீவியஸ் ஹையையோ இல்லை ப்ரீவியஸ் லோவையோ பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு இது அப் ட்ரெண்டா இல்லை டவுன் ட்ரெண்டான்னு தெரியும். இப்போது மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த ஹையை வந்து பார்த்திங்கன்னா பிரேக் பண்ணும், சரியா? ஸோ இதுதான் நம்ம அப் ட்ரெண்ட்னு சொல்லுவோம். இந்த இடத்துல நிறைய பேர் என்ன ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னா மார்க்கெட் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சை வந்து பிரேக் பண்ணிட்டு மேலே போயிடுச்சு, அப்போ நம்ம இது பிரேக் அவுட் கொடுத்ததுனால நம்ம இந்த இடத்துல வந்து என்ட்ரி ஆகிடலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க என்ட்ரி கொடுத்துருவாங்க. அதாவது ஒரு ஸ்டாக்கை வாங்குறதா இருக்கட்டும் இல்லை ட்ரேட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ட்ரி கொடுத்துருவாங்க. ஏன்னா ப்ரீவியஸ் ஹையை அவங்க என்ன நினச்சிருப்பாங்க அப்படின்னா இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலு, அதை வந்து பிரேக் பண்ணி ப்ரைஸ் மேலே போயிடுச்சு, இனிமேல் மார்க்கெட் வந்து கண்டினியூவாக மேலே தான் போகும் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல வந்து அவங்க என்ட்ரி கொடுத்துருவாங்க. இப்போது ப்ரைஸ் வந்து கரெக்ஷன் ஆகும்போது என்ன நினச்சிக்குவாங்க, இது மார்க்கெட் வந்து எனக்கு ரிவர்சல் ஆகிடுச்சு, அதாவது லாஸ் கொடுக்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் கரெக்ஷன் ஆகிற டைமில் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து வெளியில் வந்துடுவாங்க. ஏன்னா லாஸ் அவங்களால ஃபேஸ் பண்ண முடியாது. அகைன் என்ன ஆகிடும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே போயிடும். ஐயோ நம்ம தேவையில்லாமல் வெளியில் வந்துட்டோமே, இப்போ மார்க்கெட் திரும்ப அதே டைரெக்ஷனில் போயிடுச்சு, நம்ம சும்மா இருந்திருந்தோன்னா நமக்கு ப்ராஃபிட் வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரியான ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் வந்து பிரேக் அவுட் ட்ரேடிங் அப்படிங்கிற என்ட்ரி எடுக்கக்கூடாது. பொதுவாக பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் என்ட்ரி இல்லை பிரேக் அவுட் ட்ரேடிங்னா என்னென்னா இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக இருந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலோ இல்லை ஒரு ரேஞ்சை வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அக்ரெசிவாக என்ட்ரி கொடுக்குறது. ஸோ அந்த மாதிரியான ட்ரேடிங் மெத்தடையோ இல்லை என்ட்ரியையோ இந்த மாதிரி ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் நம்ம பண்ணக்கூடாது. அப்போது இதில் வந்து ஒரு சிலர் வந்து சொல்லலாம், இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி கொடுத்துட்டு ப்ரீவியஸ் ஸ்விங்கோட லோ வந்து நான் ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு ட்ரேட் பண்ணுவேன், அதுக்கு கீழே வர வரைக்கும் நான் வந்து எக்ஸிட் ஆக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அப்படி நீங்கள் பண்ணாலும் என்ன ஆகும், உங்களோட ரிஸ்க் ரிவார்டு 1:2 வைக்கிறீங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள். நீங்கள் சப்போஸ் அவ்வளோ தூரத்தில் என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படிங்கிறப்போ ப்ரீவியஸ் ஸ்விங்கோட லோ வந்து ஸ்டாப் லாஸாக வச்சிங்க அப்படின்னா டார்கெட்டும் வந்து உங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்கும். ஏன்னா பொதுவாக நம்ம ரிஸ்க் ரிவார்டு ஃபாலோ பண்ணும்போது 1:2 தான் ஃபாலோ பண்ணுவோம், ஓகேவா? மினிமம் 1:2 இல்லைனா 1:3 அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவோம். ஏன்னா அப்படி ரிஸ்க் ரிவார்டு ப்ராப்பராக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடிங்கோ இல்லை இன்வெஸ்டிங்கோ பண்ண முடியும். ஏன்னா மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ராபபிலிட்டி கேம். நம்ம எடுக்கிற எல்லா என்ட்ரியுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் சொல்ல முடியாது. வின் ஆர் லாஸ் எது வேணாலும் நடக்கலாம். அப்போது நம்ம வின் பண்ணும்போது அதிகமான ப்ராஃபிட் பண்ணணும், லாஸ் பண்ணும்போது கம்மியான லாஸ் பண்ணணும்.
அப்போ நம்ம ஓவராலாக ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும். அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரியான ரிஸ்க் ரிவார்டு ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் அதில் என்ட்ரி கொடுக்கும்போது நீங்கள் பெரிய ரிஸ்க் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். அதே போல் அந்த ரிஸ்க்கு தகுந்த மாதிரியான டார்கெட்டும் நீங்கள் வைக்கிறதுனால உங்களோட டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். சம்டைம்ஸ் உங்கள் டார்கெட்டு அச்சீவ் ஆகாமல் கூட போகலாம். ஸோ இந்த மாதிரிலாம் தவறு நடக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரியான பிரேக் அவுட் என்ட்ரி பண்ணக்கூடாது. இந்த மாதிரியான பிரேக் அவுட் என்ட்ரி பண்ண வேண்டாம். ஸோ வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து அந்த ஹையை பிரேக் பண்ணுறப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஏன்னா இந்த இடத்துல பிரேக் அவுட் என்ட்ரி எடுக்காமல் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு மார்க்கெட் திரும்ப கரெக்ஷன் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். ஸோ அப்போ அந்த கரெக்ஷன் ஆகிற பாயிண்ட்டை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ரீசெண்டாக இருக்கிற இந்த ஹைக்கும் லோவுக்குமான ரேஞ்சை வந்து வச்சுக்கிட்டு அதில் வந்து ஃபிபோனாக்கி டூலை வந்து யூஸ் பண்ணணும். இங்கே ஃபிபோனாக்கி யூஸ் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எதுக்காக இதை நான் யூஸ் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரு 50% இல்லை 50% கீழே கரெக்ஷன் ஆனிச்சு அப்படின்னா அந்த இடத்துல என்ட்ரி எடுக்கும்போது உங்களுக்கு ப்ராப்பரான ரிஸ்க் ரிவார்டு வைக்க முடியும். ஏன்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது. எதனால் நம்ம அப் ட்ரெண்ட்னு சொல்கிறோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் ஸ்விங்கோட ஹையை பிரேக் பண்ணியிருக்கு. அப்போ என்ன பண்ணாது, நமக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நமக்கு ஸ்விங்கோட லோ வந்து பிரேக் பண்ணாது. அப்படி இருக்கிறப்போ நம்ம 0.5 ஆர் 0.6 இந்த ரேஞ்சுக்கிட்ட வரும்போது நம்ம அந்த இடத்துல ட்ரேட் என்ட்ரி எடுக்கலாம். அதாவது இந்த இடத்துல நான் 0.5 and 6ன்னு சொல்கிறது வந்து 50% மார்க்கெட் கரெக்ஷன் ஆனதுக்கு அப்புறம். அந்த 50%ங்கிறது எதை சொல்கிறேன் அப்படின்னா, ரீசெண்டாக இருக்கிற அந்த லோ அண்ட் ஹையை வந்து பேஸ் பண்ணி சொல்கிறேன். ஸோ அதில் கரெக்ஷன் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் திரும்ப அந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் அங்கே நம்ம என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா, இப்போ நம்மளோட ரிஸ்க் ரிவார்டை பாருங்கள். அந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கும்போது ப்ரீவியஸ் ஸ்விங்கோட லோ வந்து நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு அந்த இடத்துல என்ட்ரி பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரிஸ்க்கும் ரொம்ப கம்மி. அப்போ நம்மளோட டார்கெட்டும் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ ஈஸியாக நம்மளால் நம்மளோட டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ண முடியும். இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் இந்த மாதிரி புல் பேக் என்ட்ரியை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அதாவது இது வந்து புல் பேக் ட்ரேடிங்னு சொல்லுவாங்க. மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்சுக்கு போனதுக்கப்புறம் திரும்ப கரெக்ஷன் ஆகி ரிவர்சல் வரும்போது அது எந்த இடத்துக்கிட்ட திரும்ப புல் பேக் ஆகும் அப்படிங்கிறத ஓரளவு ஐடென்டிஃபை பண்ணி, எக்ஸாக்டாக எல்லாராலையும் சொல்ல முடியாது இந்த இடத்துக்கிட்ட தான் மார்க்கெட் திரும்பும்னு. அதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஃபிபோனாக்கி டூலை யூஸ் பண்ணி 0.5 இல்லை 0.68 அந்த ரேஞ்சுக்கிட்ட மார்க்கெட் வரும்போது அங்கே ஒரு என்ட்ரி கொடுத்து அதுலேருந்து அந்த ப்ரீவியஸ் ஸ்விங்கோட லோ வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு நம்ம ஒரு என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட டார்கெட்டை ஈஸியாக நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் நீங்கள் புல் பேக் என்ட்ரி தான் யூஸ் பண்ணுமே தவிர பிரேக் அவுட் என்ட்ரியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது. ஸோ இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ மார்க்கெட் வந்து ஒரு ஸ்விங் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. அப்போது இதோட ஹையை வந்து இப்போ நம்ம மார்க் பண்ணலாம். இப்போது இந்த ஹையை பிரேக் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மார்க்கெட் திரும்ப கரெக்ஷன் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். என்ன ஆயிடுச்சு, இப்போ ப்ரைஸ் வந்து ஹையை பிரேக் பண்ணி புதுசாக ஒரு ஹை வச்சிருச்சு. அப்போது நமக்கு தெரியுது மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரீசெண்ட் ஹை அண்ட் லோவுக்கு ஒரு ஃபிபோனாக்கியை வந்து ட்ரா பண்ண போகிறோம். தென் மார்க்கெட் கரெக்ஷன் ஆகி இந்த 0.5 ஆர் 0.6 கிட்ட வரப்போ அந்த இடத்துல நம்ம ஒரு என்ட்ரி எடுக்க போகிறோம். அப்போது நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ப்ராப்பராக ரிஸ்க் ரிவார்டு வந்து வைக்க போகிறோம். ப்ரீவியஸ் ஸ்விங்கோட லோ வந்து எனக்கு ஸ்டாப் லாஸு, அதுக்கு 2 டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரிவார்டு. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து ஈஸியாக நம்மளோட டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணிடுது. ஸோ இது இந்த ஸ்விங்க்கு மட்டும் இல்லை, இதுக்கு அடுத்த ஸ்விங்கையும் நம்ம வந்து வச்சு பார்த்தோம் அப்படின்னாலுமே பாருங்கள், இந்த ஸ்விங்கோட லோ ஹையை வந்து மார்க் பண்ணுறோம், அதை பிரேக் பண்ணிடுது புது ஹை. அப்போ புது ஹைக்கும் அதோட லோவுக்கும் ஒரு ஃபிபோனாக்கி டூலை வந்து ட்ரா பண்ணுறோம். தென் அதே போல் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 0.6 கிட்டேயோ இல்லை 5 கிட்டே வரும்போது ஒரு என்ட்ரி எடுக்கிறோம். தென் ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம், டார்கெட் வைக்கிறோம். ஸோ இந்த ட்ரேடுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டார்கெட் அச்சீவ் ஆகிடுது. இப்போது இந்த மாதிரியான ஒரு ஐடியாவோ இல்லை யாராவது ஒரு ஸ்ட்ராட்டஜியோ உங்களுக்கு சொல்லும்போது அதை அப்படியே பிளைண்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் உங்களோட ஓன் அனலிசிஸ் அப்படிங்கிறத நீங்கள் பண்ணி பாருங்கள். ஒரு சார்ட்டை எடுத்துக்கிட்டு நிறைய அனலிசிஸ் பண்ணி பாருங்கள். அதுவும் மல்டிபிள் டைம் ஃப்ரேமில் வச்சு அனலிசிஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு ஸ்கேல்பராக இருந்தீங்க அப்படின்னா 1 minute டைம் ஃப்ரேமோ இல்லை 3 minute டைம் ஃப்ரேம் வச்சு இந்த மாதிரி அனலிசிஸ் பண்ணி பாருங்கள். இல்லை நீங்கள் ஒரு இன்ட்ராடே ட்ரேடராக இருக்கீங்க, இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா 5 minute ஆர் 15 minute சார்ட் வந்து வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள். இல்லை நீங்கள் வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடராக இருக்கீங்க அப்படின்னா 1 hour சார்ட்டு 4 hour சார்ட் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இல்லை நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்டர், ஒரு ஷார்ட் டர்மாக நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா 4 hour சார்ட்டு இல்லைனா 1 day சார்ட்டு, இதை வச்சு இப்போ நம்ம சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணி நீங்களாக உங்களோட ஓன் அனலிசிஸை பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைச்சிது அப்படின்னா அதுக்கப்புறம் லைவ் ட்ரேடிங்கில் இதை எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் எப்படி நம்ம என்ட்ரி ஆகிறது, எந்த இடத்துல என்ட்ரி ஆகிறது அப்படிங்கிறத இப்போ பார்த்தோம். அடுத்ததாக நம்ம சைட்வேஸ் மார்க்கெட்டில் எந்த இடத்துல என்ட்ரி ஆகிறது, எப்படி நம்ம என்ட்ரி ஆகிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம்.
ஸோ ஒரு மார்க்கெட் சைட்வேஸ் அப்படிங்கிறத எப்படி நம்ம சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் ரேஞ்சுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். இதுக்கு முன்னாடி இருந்த ப்ரீவியஸ் ஸ்விங்கோட ஹையோ லோவையோ பிரேக் பண்ணாமல் ஒரே ரேஞ்சுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸ் வந்து ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம சைட்வேஸ் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது ஒரு ப்ரைஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ரேஞ்சுக்குள்ளேயே ட்ராவல் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அந்த ரேஞ்சோட ஹை இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ்ன்னும், ஸோ அந்த ரேஞ்சோட லோவை வந்து நம்ம சப்போர்ட்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா, எப்போல்லாம் ப்ரைஸ் வந்து அந்த சப்போர்ட் ரேஞ்சுக்கிட்ட வருதோ அந்த இடத்துல பையர் வந்து அக்ரெசிவாக என்ட்ரி ஆகிடுறாங்க. அதே போல் எப்போல்லாம் அந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட மார்க்கெட் போகுதோ அப்போல்லாம் செல்லர்ஸ் வந்து அக்ரெசிவாக என்ட்ரி ஆகிறாங்க அப்படிங்கிறத அந்த மீனிங்கு. அதனால தான் ஒவ்வொரு டைமும் மார்க்கெட் வந்து அந்த இடத்த டச் பண்ணும்போது ப்ராப்பராக ரியாக்ட் பண்ணுது. இப்போ இந்த ரேஞ்சில் மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணுதா இல்லை சப்போர்ட்டை பிரேக் பண்ணுதான்னு பார்க்கணும். இப்போ இன் கேஸ் மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிச்சு ப்ரைஸ் அப்படின்னா அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப் சைடு மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். இதுவே சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கீழே வந்துச்சு அப்படின்னா டவுன் சைடில் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ ப்ரைஸ் வந்து ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மேலே போயிடுச்சு அப்படின்னா ஸோ அந்த இடத்துல இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம என்ட்ரி ஆகிடலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி ப்ரைஸ் வந்து என்ன பண்ணியிருக்கு, அந்த ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சுக்கு ப்ராப்பராக வந்து ரியாக்ட் பண்ணியிருக்கு. அந்த இடத்துக்கிட்ட போகும்போது திரும்ப ரிவர்சல் ஆக ஆரம்பிக்குது. ஆனால் இப்போ இந்த டைம் என்ன ஆகுது அப்படின்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சை வந்து மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணிடுச்சு. பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் அந்த இடத்துல நம்ம தாராளமாக என்ட்ரி எடுக்கலாம். ஸோ ப்ரைஸ் திரும்ப கரெக்ஷன் ஆகும், அந்த ஸ்விங்கோட 50% வரைக்கும் கரெக்ஷன் ஆகும், நம்ம அப்புறம் என்ட்ரி எடுக்கலாம் நீங்கள் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ட்ரிக்கான ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்காது. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா சடனாக மேலே போயிட்டே இருக்கும். அப்போது ப்ரைஸ் திரும்ப அந்த பிரேக் பண்ண உடனே நம்ம வந்து என்ட்ரி எடுத்துட்டோம் அப்படின்னா அப்புறம் என்ன ஆகும், திரும்ப அந்த ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்ச் இருக்குது தெரியுமா, அது வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லேர்ன் பண்ணவங்களுக்கு தெரியும், ஒரு சப்போர்ட் வந்து பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா அது இனிமேல் அந்த ப்ரைஸுக்கான ரெசிஸ்டன்ஸ் ஆகும், ஒரு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆனிச்சு அப்படின்னா அது இனிமேல் அந்த ப்ரைஸுக்கான சப்போர்ட்டாகவும் ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போது ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போயிடுச்சு, அந்த ப்ரைஸ் ரேஞ்ச் மேலே போயிடுச்சு அப்படிங்கிறப்போ இனிமேல் அந்த ரேஞ்ச் வந்து இதுக்கு ப்ராப்பர் சப்போர்ட் ஆக்ட் ஆகும், இனிமேல் அந்த ரேஞ்சுக்கு கீழே ப்ரைஸு வராது. அப்போ என்ன ஆகும், திரும்ப பார்த்தீங்கன்னா அதே டைரெக்ஷனில் மார்க்கெட் வந்து மேலே போக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போது இந்த மாதிரியான சைட்வேஸ் மார்க்கெட்டில் நீங்கள் பிரேக் அவுட் என்ட்ரியை வந்து ஃபாலோ பண்ணலாம். அதாவது ஒரு ரேஞ்சை பிரேக் பண்ணதுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ட்ரி கொடுக்குறது. ஸோ இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் என்ன ஆகும் அப்படின்னா ப்ரீவியஸ் ஸ்விங்கோட ஹையை வந்து பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போய்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், அந்த ஸ்விங்கோட ஹை எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஒரு ரேஞ்சை வந்து ஃபாலோ பண்ணுது. எந்த ஸ்விங்கோட ஹையுமே இதுக்கு ப்ரீவியஸ் ஸ்விங்கோட ஹையை வந்து பிரேக் பண்ணாமல் ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த லெவல், அந்த ரேஞ்சுங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸு, ஒரு சப்போர்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஃபார்ம் ஆகிடும். சரியா, ஏதோ ஒரே ஒரு ஸ்விங்கோட ஹையை மட்டும் இது பிரேக் பண்ணல, கண்டினியூஸாக 2 or 3 ஸ்விங் வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கு. அப்படி இருக்கிறப்போ அதுக்கப்புறம் எப்போ அது வந்து பிரேக் ஆகுதோ ஸோ அந்த இடத்துல நம்ம இந்த பிரேக் அவுட் என்ட்ரிங்கிறத வந்து வைக்கிறோம். ஸோ இப்போ இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இப்போது ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 ரேஞ்சுக்குள்ளேயே ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ மேலே வந்து ரெசிஸ்டன்ஸு, கீழே சப்போர்ட்டு. ஒன்ஸ் இந்த ப்ரைஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மேலே போயிடுது. மேலே போய் க்ளோசிங் வச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம வந்து என்ட்ரி கொடுக்குறோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இதுக்கான ரிஸ்க் ரிவார்டு வந்து வைக்கிறோம். அந்த சப்போர்ட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்டாப் லாஸும் டார்கெட் அப்படிங்கிறது அதோட 1:2 அப்படிங்கிறது வந்து நமக்கு டார்கெட் வைக்கிறோம். ஸோ அகைன் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து நம்மளோட டார்கெட்டை அச்சீவ் பண்ணிடுது. இப்போ இந்த இடத்துல இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கும் சப்போர்ட்டுக்கும் ஃபிபோனாக்கியை வந்து ட்ரா பண்ணி, அதாவது 50% கரெக்ஷன் ஆனதுக்கு அப்புறம் என்ட்ரி எடுக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கான என்ட்ரி அப்படிங்கிறது வந்து அங்கே கிடைச்சிருக்காது. மார்க்கெட் அகைன் பார்த்தீங்கன்னா நல்லா மேலே தான் மூவ் ஆகிருக்கும். அப்போது இதுலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ப்ரைஸ் வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே ட்ராவல் ஆகிட்டு இருக்கு, மார்க்கெட் வந்து சைட்வேஸாகவே இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ட்ரா பண்ணி எந்த ரேஞ்சை மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணுதோ, அதாவது ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா மார்க்கெட் அப் சைடில் மூவ் ஆக போகுது, இல்லை சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கீழே வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் இனிமேல் டவுன் சைடில் மூவ் ஆக போகுது அப்படிங்கிறத ஒரு ப்ரெடிக்ட் பண்ணி ப்ராப்பரான ரிஸ்க்கை ஃபாலோ பண்ணணும். ரிஸ்க் ரிவார்டுங்கிறது வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணியே ஆகணும். அதை வச்சு நீங்கள் என்ட்ரி கொடுக்கும்போது கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடிங் அப்படிங்கிறது வந்து பண்ண முடியும், சக்ஸஸ்ஃபுல்லாக என்ட்ரியும் எடுக்க முடியும். இப்போது ஃபைனலாக இந்த வீடியோவில் நம்ம என்ன லேர்ன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப் ட்ரெண்டு, டவுன் ட்ரெண்டு இது ரெண்டத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ட்ரெண்டிங் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறோம். சைட்வேஸ் ட்ரெண்டை வந்து சைட்வேஸ் மார்க்கெட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே போல் நம்ம என்ட்ரி எடுக்கிறப்போ ட்ரெண்டிங் மார்க்கெட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா புல் பேக் என்ட்ரியை வந்து யூஸ் பண்ணுவோம். அதே போல் சைட்வேஸ் மார்க்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் என்ட்ரியை வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ட்ரி எடுத்தால் மட்டும் பார்த்தாது, நம்மளோட ரிஸ்க்கை நம்ம ப்ராப்பராக மேனேஜ் பண்ண தெரியணும். குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா நமக்கான ரிஸ்க் ரிவார்டுங்கிறது வந்து 1:2 வந்து இருக்கணும். சரியா, இதை வந்து நீங்கள் எப்போதுமே வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரிஸ்க் ரிவார்டு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாமல் ட்ரேடே எடுக்காதீங்க. ரிஸ்க் ரிவார்டுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அதுக்கு அடுத்ததாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பற்றி பார்த்தோம். ஒரு ப்ரைஸ் வந்து சப்போர்ட்டை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா
அதுக்கப்புறம் இந்த சப்போர்ட் ரேஞ்சுங்கிறது வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதே போல் ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் ஆனிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த ப்ரைஸுக்கு அந்த ரேஞ்ச் வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஓவரால் இந்த வீடியோ நம்ம எந்த மாதிரியான டைமிங்கில் ஒவ்வொரு விதமான மார்க்கெட்டுக்கும் நம்ம எப்படி என்ட்ரி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.